ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram, question from Govindan sir. கடமையில் சிறந்தவன் கடவுளை நாடுவான், கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழ்வான் என்று சொல்கிறது உலகியல் ரீதியிலான ஒரு ஆன்மீக தத்துவம். தான், தனது குடும்பம், சுற்றார், ஊரார், உலகோர் என்று மனிதன் ஆற்ற வேண்டிய கடமைகளுக்கு இந்த வரிசையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல் இவற்றை தனது நெறிகளாக ஆன்மீகம் சொல்கிறது. இவற்றில் ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளுக்கும் தொண்டுகளுக்கும் என்ன வேறுபாடு? எது கடமை, எது தொண்டு? கடமையாவன தன்னை கட்டுதல், பிறநலம் வேண்டல், பிறருக்கு உழைத்திடல். அப்போ 3. தன்னை கட்டுதல்னா யூ டு கான்குவர் யுவர் செல்ஃப், தன்னை கட்டுதல். அதுக்கு அடுத்தது என்ன? மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி அப்படிங்கிற மாதிரி. பிறநலம் வேண்டல், மனசுக்குள்ளே எல்லாம் நல்லா இருக்கட்டும், சர்வோஜனும் சுகினும் பவந்துங்கிற மாதிரி. அதுக்கடுத்து என்ன சொல்கிறது? பிறருக்கு உழைத்திடல். நம்ம ஊருக்கு உழைத்திடல் யோகம்ங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு செடி இருக்குது, அது நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடை வாங்கி நமக்கு ஆக்சிஜனாக தருது. ஒரு நதி இருக்குது, குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, கரண்ட் எடுக்கிறதுக்கு, விவசாயத்துக்கு, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுது. இப்போ கைமாறு கருதா மாறி மாட்டு எந்நாட்டும் கொல்லோ உலகுங்கிற மாதிரியும் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் இந்த உலகத்திற்கு பொழிகின்ற மழைக்கு இந்த உலகம் என்ன செஞ்ச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பெரியவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போ கடமையாவன தன்னை கட்டுதல், பிறநல வேண்டல், பிறருக்கு உழைத்திடல். அதை விட பெரிய கடமை ஒன்று சொல்கிறார் ஆழ்வார். நம என்னெல்லாம் கடமை, அதுவும் தூமலர் தூபம் தூவி சுமந்தார்க்கே அப்படிங்கிறார். இப்போ நம அப்படின்னு யாரும் சொல்லுவோம்? கடவுளுக்கு சொல்லுவோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணயா, இல்லையா? அப்போ நம அப்படின்னு கடவுளை கும்பிட்றது. என்னெல்லாம் கடமை. சரி, நீ நினச்சா அது நடந்துருமான்னா நடக்காதான். இதுக்கு முன்பிறவிகளில் தூமலர் தூபம், கடவுளுக்கு பூ தீபமெல்லாம் யார் எடுத்து கொஞ்சம் பூஜை கீஜை பண்ணி அந்த பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கானோ அவனுக்கு தான் முடியுமா. நம்ம என்னெல்லாம் கடமை, அதுவும் தூமலர் தூபம் தூவி சுமந்தார்க்கே. அப்போது போதொடு நூறு சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். போதுடுன்னா அன்றளந்த மலர், அது கூட தண்ணி. பூ, தண்ணிக்குன்னா ஜலம், பூஜா. போதொடு நீர் சுமந்தேத்தி. இருக்கிறவங்க கோயிலுக்கெல்லாம் போகிற போது அவங்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கடவுள் கொடுப்பாராம். புகுவார், அவங்க கூட நம்மளும் ஒட்டிக்கினே போயிடணுமா. ஏன்னா அந்த பக்தர்களை பார்க்குற போது சாமிக்கு சந்தோஷமாக இருக்குமா. அதனால் நம்மக்கிட்ட என்ன இருப்பு இருக்கோ இல்லையோ, அதனால் அவங்க கூட நம்ம ஒட்டிக்கிட்டு போகிற போது இப்போது என்னை பார்க்கறதுக்கு யாரோ வராங்கன்னு வையா, அவனுக்கு ஒரு காப்பி சொன்னாக்கா வந்தவங்களுக்கு காப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறேன். அதனால் நீ ஒரு பக்தனோடு ஒட்டிக்கிட்டு போகிற போது அவனுக்கு என்ன கிடைக்குதோ அந்த மரியாதை உனக்கும் கூட கிடைச்சிடும். அதனால் நம்முடைய சாஸ்திரங்கள்லேயும் பாடல்கள்லேயும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. சுற்றி சுற்றி அவங்க எல்லாமே எங்கே வராங்க? த பெஸ்ட்டு கடமை ஃபார் எனி ஒன், மோஸ்ட் நீடட் கடமை இஸ் டு தனக்குமை இல்லாதான் தான் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அவனுக்கு மேலே யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய கடவுள் இருக்கான். அவனுடைய பாதங்களை யார் பற்றுகிறார்களோ அதை மாதிரி இல்லைன்னா மனக்கவலை போகாது. மனக்கவலை மாற்றல், ஆனால் அதிலிருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ சுற்றி வலிச்சு எவ்ரி திங் டேக்ஸ் யூ டு காட். அப்போ காடில் 2 இருக்குது. ஒன்று ப்ரேயர், இன்னொன்று ப்ரேயர்ஃபுல்னஸ். ப்ரேயர்னா ஏதோ ஒரு 10 நிமிஷம் ஒரு குங்குமம் விபூதி வச்சுன்னு சாமிக்கிட்ட போயிட்டு இப்படி இப்படின்ட்டு போயின்னு இருப்பாங்க, அது ப்ரேயர். ப்ரேயர்ஃபுல்னஸ்னால் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்பயுமே கடவுளை நினச்சிக்கினே இருக்குது, ஆல் த டைம். சுவாச நிஸ்வாசம் சொல்லுவாங்க.
வெளிக்காற்று உள்காற்று ரெண்டுத்திலுமே கடவுளை நினைத்து கொண்டு இல்லை ஜபத்தபங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்வது. ஸோ அந்த நிலைக்கு போனால் அதுதான் ப்ரேயர்ஃபுல்னஸ். இது எல்லாருக்கும் வந்துடுமா? இட் ரிக்வயர்ஸ் ப்ராக்டிஸ். வராதுன்னு இல்லை, ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் கிராமங்களில் பீடி சுற்றுறவங்கள பாருங்கள், ஒரு கதெல்லாம் பேசியிருப்பாங்க, கை பீடி சுற்றி சுற்றி போட்டுனே இருக்கும். தறி நெய்கிறவங்கள பாரு, காலு கை தறி அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு கதையெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு சாதாரண பாமர நிலையில் இருக்கிறவங்களுக்கே பேலன்ஸ் பண்ண முடியுது, ஒர்க் அண்ட் ஒர்ஷிப் ரெண்டுத்தையும். அப்போ நாமளும் அதை கற்றுக்கிட்டா அதை விட பெரிய ப்ரேயர் ஒன்றுமே கிடையாது. அதனால் உலகத்தில் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அமெரிக்காவில் ஒரு தடவை MITன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது பாஸ்டனில், அங்கே என்னை பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாமே அறிவாளிங்க, எல்லாம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற பசங்க தான். ஸோ அவங்க நம்மளை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளை இன்டர்வியூ பண்ணுவாங்க. நம்ம இப்படி தான் சொல்லுவாங்க, we have had Dayananda, we have Chinmayananda, tell us in what way you are different அப்படின்னு. நம்மளுக்கு ஏதோ அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி தான் அவன் நம்மளை இன்டர்வியூ பண்ணுவான், நம்ம மீட்டிங்கு கூப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கன்வின்ஸ் பண்ண தான் கூப்பிடுவாங்க. ஆக பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஒரு டாபிக் ஓரியன்டாகவும் நம்ம பேச வேண்டியிருக்கோம். கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லணும். கேட்குற கேள்வியும் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு பையன் எந்திரிச்சு கேட்குறான், we are busy, we have no time for proceeding with the practices to reach God. Can you show me God just now, this minute அப்படின்னு இப்படிலாம் கேட்பானுங்க. இந்த நிமிஷம் நீ எனக்கு கடவுளை காட்ட முடியுமா? எனக்கு டைம் எல்லாம் இல்லை, நீ சொல்கிற சிஸ்டத்துக்கெல்லாம் போய் கடவுளை பார்க்கறதுக்கு. நான் கேட்டேன், for how many years you have been doing this research? 10 to 12 years. How many hours you work? 16 to 18 hours a day. Are you going to find the whole truth or a fraction of the truth? Yeah, of course, a fraction of the truth. நான் சொன்னேன், you are going to find only a fraction of the truth after 14 hours to 16 hours a day for 12 years. God is the whole truth. How can I show you in 1 minute? அப்படின்னா அப்போ அவங்க கேட்ட கேள்வி என்ன, அந்த டாபிக் ரொம்ப ஜாலியாக இருக்கும், உனக்கு சரக்கு இருக்கணும், இல்லைன்னா அவங்கெல்லாம் ஒன்று மேய்ச்சிடுவாங்க. அப்போ த டாபிக் வாஸ் ஹவு டு பேலன்ஸ் பிட்வீன் ஒர்க் அண்ட் ஒர்ஷிப். ஒர்க்குன்றது நம்முடைய உழைப்பு, ஒர்ஷிப்னா கடவுளை தொடர்றது. உனக்கு தெரியும் இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், the question can be, the answer can be arrived by putting these sub-questions. One is it work or worship? Is it work for worship? Is it work, அதாவது நாலு பிரிச்சேன் நான், ஒர்க் ஆஸ் வர்ஷிப், ஒர்க் அண்ட் வர்ஷிப், ஒர்க் ஆர் வர்ஷிப், இந்த மாதிரிலாம் பிரிச்சுக்கிட்டேன். அப்போ நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றுத்துக்கும் கேஸ் ஸ்டடி நான் கொடுக்குறேன். ஒரு கிருஷ்ணர் இருந்தார், அவர் இப்படி படுத்துக்கின்னு இருக்கார். அவர்கிட்ட தலைமாட்டில் போய் உட்காந்துக்கிறான் துரியோதனன். அர்ஜுனன் கால் மாட்டில் உட்காந்துக்கிறான். கிருஷ்ணன் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்து முதல்ல எந்திரிச்சு இந்த துரியோதனன் பார்க்குறாரு, அப்புறம் அர்ஜுனன் பார்க்குறாரு. அவர் சொல்கிறார், வரக்கூடிய குருஷேத்திர மகாபாரத யுத்தத்தில் நான் சண்டையில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். ஐ ஒன்ட் பார்ட்டிசிபேட் இன் த வார். என்னுடைய பணம், என்னுடைய சைன்யம், இது ரெண்டுத்தையும் நீங்கள் யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஆயுதம் தாங்க மாட்டேன் அப்படின்னு. துரியோதனம் பார்த்தான், இவன் சண்டை போட மாட்டான்னா இவன் எது கேட்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு சாய்ஸ் அவனுக்கு தான் கொடுக்குறாரு. எனக்கு உன் சைன்யம் வசதிகள் எல்லாம் கொடுத்துரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்துரும். அர்ஜுன் சொல்கிறான், எனக்கு கிருஷ்ணா ஒன்றை தவிர வேறு எதுவுமே வேணாம் அப்படிங்கிறான். இது ஒரு கேஸ் ஸ்டடி, ஒர்க் ஆர் வர்ஷிப்க்கு. ஸோ இவ்வளோ வாங்கின துரியோதனை அவனும் கேட்டான், சந்ததியும் ஆயிடுச்சிட்டான், 100 பிரதர்ஸும் சேர்த்துப்பட்டானுங்க. வெறும் பகவான் போரும்னு சொன்ன அர்ஜுனன் ஒவ்வொரு குரூஷியல் மூமெண்ட்லேயும் கடவுள் அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஐடியா கொடுத்து அவனை ஏதோ ஒரு வகையில் ட்ரிக்ஸ் பண்ணி காப்பாற்றிக்கினே வந்தார். அவனையும் அவனுடைய 4 பிரதர்ஸையும் கூட காப்பாற்றிட்டார். இவன்
100 ரோடு சேர்ந்து அழிந்து போனான். அப்போ தி ஆன்சர் வி கெட் ஃபார் ஒர்க் ஆர் வர்ஷிப் இஸ் வர்ஷிப் இல்லையா? இதெல்லாம் வச்சுக்கிட்டா என்ன பண்ண, ஒன்றும் பண்ணலைங்கிற மாதிரி. ராக்ஃபெல்லர் இருந்தார். அவர் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் இருந்தபோது அவரை பார்க்கறதுக்கு போகிறாரு. சாமியார் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்களான்ட்டு. அப்போ சுவாமி விவேகானந்தா டெல்ஸ் ஹிம், God has given you so much of wealth. Why can't you use a portion of that for helping your poor brothers and sisters in the world? ஏழைகளாக இருக்கிற உன்னுடைய சகோதர சகோதரிக்கு you saints will say like that போட்டான். போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு பெரிய பேப்பர் கட்டு இப்படி தூக்கி போட்டான். மிஸ்டர் செயின்ட், யூ தேங்க் மீ அப்படின்னா. இப்படி பார்த்துன்னு இருந்தார். ஐ ஹவ் மேட் ஏ ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் டு ஹெல்ப் brothers and sisters as suggested by you. So you have to thank me. Vivekananda அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, you have to thank me. It is I who taught you that you are just custodian of God's love and money and nothing belongs to you. You are just custodian. கடவுளுடைய ஒரு கேஷியர் மாதிரி தான் நீ அப்படிங்கிற வார்த்தையை நான் உனக்கு சொன்னேன். And last days of Rockefeller were pathetic. He could not clear the tax arrears, so American government took over all the wealth of him, other than the foundation. அப்போது அந்த விவேகானந்தர் சொன்னதை கேட்டு அவன் போட்ட ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் தான் நினைச்சு, வேறு எதுவுமே அவனுக்கு நிற்கவே இல்லை. அதே மாதிரி மலேசியாவில் ஒருத்தர் இருந்தார், நம்ம ராம்நாடு திருப்பத்தூர் இல்லையா, அந்த ஊருக்காரரு வள்ளல் ஆறுமுகம் பிள்ளைன்னு பேர் அவருக்கு. அவன் ஊரில் காரைக்குடி இதெல்லாம் காலேஜெல்லாம் கட்டியிருக்காரு. மலேசியாவில் அவருக்கு தெரியாதவங்களே கிடையாது. அப்படிப்பட்டவர் கடைசி நாளில் அவருக்கும் டேக்ஸ் ப்ராப்ளமெல்லாம் வந்தது மலேசியன் கவர்மெண்ட்டில். ஸோ ஒரு கீஞ்ச கோட்டை போட்டுட்டு பெனாங்கு தெருவில் லுங்குன்னு ஒரு கொடையை பிடிச்சின்னு நடந்து போயின்னு இருந்தார். இப்போ குடைநிழலில் இருந்து கொஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமேலிந்தோரினும் நன்னினும் நன்னுவார். யானை மேலே அம்பாரி வச்சுக்கிட்டு ஈன்னு போனவன் நடு ரோட்டில் லுங்குன்னு நடந்து போகிற காலம் கூட வரலாம். செல்வமும் இல்லா யாக்கையும் இல்லா, ஏன்னா குடைநிழலிருந்து கொஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமேலிந்தோரினும் நன்னினும் நன்னுவார். நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போது அமெரிக்காவில் ஒரு பணக்காரன், மலேசியாவில் ஒரு பணக்காரன், இவங்க எல்லாருமே இப்படி தான் இருந்தாங்க. இது ரெண்டாவது இது கடவுள். இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது கடவுளுக்காக, ஒர்க்கு ஃபார் வர்ஷிப். நம்ம சம்பாதிக்கிறது என்பது யூ கேன் கன்வெர்ட் தட் ஆஸ் எ டூல் ஃபார் சர்விங் காட் ஆர் வர்ஷிப்பிங் காட். அந்த பாவனைக்கு போகிறது. அடுத்தது ஒர்க் அண்ட் வர்ஷிப். நான் சொன்ன மாதிரி தான், பீடி சுற்றுறவங்க, தறி அடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் பேரலாக சைமல்டேனியஸாக ரெண்டையும் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஊர்கதையை பேசின்னுட்டே அவங்க அதை செய்கிற போது நாம் கடவுள்னு நினச்சிக்கிட்டு ஏன் வந்து நம்முடைய வேலையை செய்ய முடியாது, அது எப்படியெல்லாம் பண்ணலான்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டே போனேன். காலையில் நீ பெட்டு விட்டு எழுற, எழுந்திரிச்ச உடனே கண்ணு மூடணும் ஒரு நிமிஷம், தேங்க் காட் எஸ்டர்டே நைட் ஐ வென்ட் டு பெட் அண்ட் யூ கேவ் மீ ஒன் மோர் டே டுடே. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்குனியான செத்துப்பட்டுன்னு அர்த்தம், முழிச்சிட்டியானா பிறந்திருக்கேன்னு அர்த்தம். இன்றைக்குத்தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி என்ன சொல்கிற மாதிரி. அப்போது காட் யூ ஹவ் கிவன் மீ ஒன் மோர் டே டு ரீச் யூ வித் மோர் புண்ணியம், மோர் வர்ஷிப். ஸோ தேங்க்யூ. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம என்ன நினைக்கிறோம், காலை கடனுங்கிறது போய் கக்கூசில் முக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது இல்லை, இதுதான் காலை கடன். எந்திரிச்ச உடனே தேங்க்ஸ் சொல்கிறது காலையில் முடிச்சதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு காஃபி குடிக்கிறேன். அந்த காஃபியில் என்னெல்லாம் இருக்கும், டிகாக்ஷன், பால், சக்கரெல்லாம் இருக்கும். அந்த காஃபி குடிக்கிறது இட்ஸ் கால்ட் ஜென் புத்திசம். பிஃபோர் எவ்ரி டீ they will pray to God. Like that, before you take your tea or coffee, you just think how much God has done over time to give you that coffee. ஒரு கருப்பு பசு பச்சை புல்லை சாப்பிட்டு வெள்ளைப்பால் கொடுக்குது. என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் பாரு. காராம் பசு, கருப்பு பசு பச்சை புல்லை சாப்பிட்டு வெள்ளைப்பால் கொடுக்குது, அதில் பால்.
எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில் ஆந்திராவில் எவனும் வயலில் கரும்பு போட்டு அதிலிருந்து சர்க்கரை எடுத்து பேக் பண்ணி உனக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ சர்க்கரை வந்துச்சு. அடுத்து எங்கேயோ ஊட்டியில், குன்னூரில், டார்ஜிலிங்கில் இருக்கிற டீயோ ஏதோ ஒரு காஃபி பவுடர் கூர்க் எஸ்டேட்லேயோ வந்தது உனக்கு பேக் பண்ணி கொண்டாந்து புரூக் பாண்டோ, லிப்டனோ, இல்லை நரசூஸ்காரனோ, லிங்கம் காப்பியோ கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு காஃபியில் இவ்வளோ வேலை கடவுள் பண்ணியிருக்காரு. ஒரு ட்ரெஸ் போட்டுக்க போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸு யாரோ வயலில் முதல்ல பருத்தியை கொண்டாந்தான். அந்த பருத்தியிலேருந்து யாரோ வந்து யான்னு சொல்லுவாங்க, நூலை நூற்றான். இன்னொருத்தன் அதை தறியில் போட்டு பின்னி பின்னி எல்லாத்தையும் பண்ணான். இன்னொருத்தன் அதில் கலர்லாம் போட்டு இந்த கலர் இந்த மாதிரி விதவிதமாக கலர்லாம் கொண்டாந்துட்டான். அண்டு ரெடிமேடாக இருந்தால் ஃபேக்ட்ரியில் ஸ்டிச் பண்ணிட்டாங்க. உங்கள் ஊர் லோக்கல் டெய்லராக இருந்தாக்கா நீ அவங்ககிட்ட போய் அவன் அளவு எடுத்து கட் பண்ணி பண்ண போகிறாங்க. இப்போ நீ போடுற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு பின்னாலேயும் இவ்வளோ வேலை நடந்துருக்கு. இதெல்லாம் நீ யோசனை பண்ணுறது. அப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றில் என்ற மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, போடுற பீடா, எல்லாத்துக்கு பின்னாலேயும் கடவுள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இது நமக்கு தெரியல. ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது. அதில் கடக்கால் போடணும். கடக்கால் கருங்கல்லையும் போடலாம். செங்கல் வச்சு சின்ன வீடாக இருந்தால் செங்கல்லையும் ஃபவுண்டேஷன் போட முடியும். அதுக்கு சுண்ணாம்பு, சிமெண்ட் எல்லாம் வேணும். அதுக்கப்புறம் வந்து மரத்தில் செஞ்ச ஜன்னல், இல்லை ஸ்டீலில் செஞ்ச ஜன்னல் எல்லாம் வேணும். கதவெல்லாம் வேணும். அப்புறம் மரத்துலேயே சென்ட்ரிங் அடிச்சிட்டு பண்ண பழைய காலத்து வீடுங்களும் இருக்குது. அதுக்கு மேலே ஆர்சிசி போட்டு முடிக்கிற வீடுங்களும் இருக்குது. அப்போ நீ எதை ஒரு வீடுன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் டைல்ஸு, பெயிண்ட்டு, சுண்ணாம்பு, எவ்வளோ வேலை இருக்குது இதிலெல்லாம். ஸோ இதுக்கு பின்னாலே எவ்வளோ உழைப்பு இருக்குது இல்லையா? இப்படி ஒவ்வொன்றுத்தையும் நீ யோசனை பண்ண ரொம்ப தமாஷா இருக்கும். ஒரு குழந்தை பிறகுது. இந்த குழந்தைய முதல்ல தொட்டில் போடுறாங்க. தொட்டில் என்ன? மரம். மரத்தில் செஞ்சாங்க. இப்போல்லாம் பிளாஸ்டிக்கில் கூட வருது, ஃபைபர்லெல்லாம் வருது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து நடப்பழகணும். அதுக்காக அது க்ராலர், நடவண்டின்றாங்கல்ல, தள்ளின்னு போகிறது, அதுவும் மரம். ஸ்கூலுக்கு படிக்க போகுது. அப்போ முதல்ல ஸ்லேட்டு, அது வந்து ஒரு விதமான மெட்டீரியல் ஸ்லேட்டுன்றது. அதுக்கு ஃப்ரேம் இருக்குது இல்லையா, அதுவும் மரம். அது மரம். வாத்தியார் ஒன்று டீச் பண்ணுறாரு, பிளாக் போர்டு, அது மரம். உங்கள் வீட்டில் நீ உட்காந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள், சேரு, நீ உட்கார்ற சேரு எல்லாம் வந்து மரம். உனக்கு கல்யாணம் ஆக போது, நீயும் ஒய்ஃபும் குடும்பம் நடத்துறதுக்காக நீ போய் படுக்க போகிற இல்லையா, கட்டில், அது மரம். அதுக்கப்புறம் திருப்பியும் உன் குழந்தைக்கு தொட்டில் வந்துடுது. ஒன்று சுடுகாட்டுக்கு குத்திக்கின்னு போகிறான், அங்கே ஒன்று எரிக்கிறாங்க, அதுவும் மரம். அப்போது ஒவ்வொரு பொருளையும் பார்த்துனே உலகத்தில் எந்த அளவுக்கு கடவுளுடைய இன்வால்மெண்ட் இல்லை இயற்கையினுடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் நம்ம மூச்சு கூட விடவே முடியாது இந்த உலகத்தில். அதனால் தனக்காக மேகம் பொழியறதில்லை. மேகம் இருக்க அது மழை கொடுக்கறதுனால அதுக்கு மேகத்துக்கு என்ன லாபம்? அது வயலில் பாஞ்சா உனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குது, குளிக்கிறதுக்கு, எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குது. இப்போ நீங்கள் உட்காந்து இருக்கீங்க, உங்கள் மூக்குக்குள்ளே ஆக்சிஜன் வந்துன்னு இருக்குது. நீங்கள் விடுற கார்பன் டை ஆக்சைடை அந்த மரம் மாற்றி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது உனக்கு. ஸோ அதனால் அந்த மரத்துக்கு என்ன லாபம்? மேகங்களை எல்லாம் தடுத்து மரங்கள் தான் மழை பெய்வதற்கு காரணமாக இருக்குது. இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, தனக்காக மென்காற்று வீசவில்லை இல்லையா? காற்றுக்காதனால என்னன்னா, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை. காவிரியும் வைகையும் இதெல்லாம் வந்து தனக்காக யூஸ் ஆகுது. மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். இந்த உலகத்திலேயே எல்லாத்துக்கும் பின்னால் அறிவார்ந்த நிலையில் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு கிரியேஷன் நம்பலாம். ஆனால் நாம் எப்பயும் சுயநலம் பிடிச்சி வாழ்கிறோம். எப்போ பாரு தன் பிள்ளை தன் பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம். என் பொண்டாட்டி, என் உள்ள குட்டி, இதை நினச்சாவே பெரிய விஷயம். அதை கூட நினைக்காத நான் இங்கே தான் உலகத்தில் 190 பேர் இருக்கிறாங்க. அப்போ சிறியதொரு கடுகு உள்ளம்ங்கிறான் பாரதிதாசன். என்ன பண்ணணும்னா, தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனி உள்ளம் தனிலென்றோ இன்பம் இன்பம். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நமக்கு வேண்டியவங்கன்னு நினைக்கிறது. ஸ்பெஷலி
மதர்லி கம்பேஷனேட் ஸ்பெஷலி கிஃப்டட் ஹார்ட் அப்படின்னு அர்த்தம். எத்தனை பேர் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதனால் மண்பதை கிறங்கும் தென்புல காவல் என்னுடன் நீங்கினும் நீங்கிகன் ஆரியப்படை கடந்து நெடுஞ்செழியன். இந்த உலகத்துக்கு படி அளக்கிற இந்த ராஜான்ற ஒரு போர்ட்ஃபோலியோ, நான் தப்பு பண்ணிட்டேன், யானும் அரசன் யானே கல்வன், அதனால் செத்து போகிறேன், வளையாத குறை வளைந்ததுங்கிற மாதிரி இருப்பார். இப்படி ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் திங்க் பண்ணணும். அந்த திங்க் பண்ணுறதுக்கு தான் கடவுள் உங்ககிட்ட அறிவை கொடுத்துருக்கிறார். அந்த அறிவை நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ சின்ன ஆள், கடவுள் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு ஒன்றை படிப்பை படிச்சுவிட்டு ஒரு 5 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்கினோடனே நம்ம உலகத்தையே வென்றுட்டு தான் நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம் இல்லையா? தட்ஸ் நத்திங் இன் ஆல் திஸ் நான்சென்ஸ். வாட் வில் யூ டூ வித் மணி? அதுக்கு மேலே எனக்கு நோட்டு புக்கு இதே வச்சு சாப்பிட்டுன்னு இருக்க முடியுமா என்ன? உடுப்பது 4 முழம், 9 நாளி, அவ்வளோதான் சாப்பிட முடியும். எவ்வளோ சாப்பிடலாம், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொன்றையும் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்க தான் எப்படியெல்லாம் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, கடவுள் இல்லை இயற்கை எந்த அளவுக்கு மனுஷனுக்கு படி இழந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சனாதன தர்மத்தை பின்பற்றும் அடியவர்கள் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியையும் ஊ என்ற பிள்ளையார் சுழியை போட்டு ஆரம்பிக்கிறார்கள். அதே போல கிறிஸ்தவர்கள் சிலுவையை போட்டு தங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் மட்டும் 786 என்ற எண்ணை பயன்படுத்துகிறதே, இதன் காரணம் என்ன? இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் சென்டிமெண்ட். 786வது வருஷம் முஹம்மது நபி இதிலிருந்து மெக்காவிலிருந்து மதீனாக்கு போனார். இவங்கெல்லாம் துரத்தி விட்டாங்க முஹம்மது நபியை. இந்த அரேபியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கல்லை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தானுங்க. இவர் அதெல்லாம் வேணாம், நம்ம ஜோதி வழிபாட்டுக்கு போகலான்னு சொன்ன உடனே அவங்க இவரை கல்லால் அடிக்கிறதுக்காக போனாங்க. இவர் தப்பி போய் ஒரு குகை, தௌர் மலைன்னு போயிடுவாங்க, தௌர் மலை கொள்ள இவரும் இவங்க மாமா அபூபக்கர் 2 பேரும் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ 2000 பேர் துரத்தின்னு வராங்க இவங்களை அடிக்கிறதுக்கு. அபூபக்கர் சொல்கிறார், நம்ம 2 பேர், அவங்க 2000 பேர், இன்றைக்கி ஒழிஞ்சோம். இல்லை, நம்ம 3 பேர் அப்படிங்கிற. சுற்றுமுத்துன்னு பார்த்து யாருன்றான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஒரு சிலந்தியை விட்டு அந்த குகை வாசலில் ஒரு வலை பின்னிறார். அவனுங்கெல்லாம் பார்க்குறாங்க, சிலந்தி வலை இருக்குதுரா உள்ள, அவங்க இருக்க முடியாதுலான்னு போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் வேறெல்லாம் உபகதைகள், நபிகள் நாயகம் எழுதிய சீரா புராணம்னு இருக்கு, உமரு புலவர் எழுதிந்து நபிகள் நாயகத்தின் வரலாறு. அதில் இவங்க 2 பேர் இருக்காங்க. அசந்து போய் முகமது நபி அபூபக்கர் மடியில் தலையை வச்சு படுத்துன்னு இருக்கிறார். அப்போது அங்கே பொந்துங்க நிறைய இருக்கு இல்லையா, அதில் ஒரு பொந்துலேருந்து ஒரு பாம்பு இப்படி இருந்தது. இவர் என்ன பண்ணுறாரு, தன் துண்டு இல்லையா அதை வச்சு அடைக்கிறார் அந்த பொந்தில். இன்னொரு பொந்தில் இருந்தது. ஸோ திருப்பியும் இன்னொரு துணியை அதில் வச்சு அடைக்கிறார். இப்படி பண்ணிக்கிட்டே வராரு. கடைசியில் பார்த்தா இவர் இந்த மாதிரி பண்ணுறாருங்கிற ஒரு கோபத்தில் அந்த பாம்பு இவர் இது பண்ணார். முஹம்மது நபி என்ன டிஸ்டர்பாக இருக்கன்னு எந்திரிச்சு பார்த்தா இவர் விஷத்தில் மயங்கி கிடக்கிறார். பார்க்குறோம். இவர் கேட்குறாரு, என்னாச்சுன்னு. இந்த மாதிரி நீங்கள் தூங்கின்னு இருந்தீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இந்த பாம்பு வந்தது, நான் துணி வச்சு அடித்தேன், இதெல்லாம் ஆகிப்போச்சேன். இப்போ முஹம்மது நபி அந்த பாம்பை பார்த்து கேட்குறாரு, இவரால் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா, நீ ஏன் அவரை கட்ச அப்படின்னு. அதுக்கு பாம்பு சொல்லுது, இதெல்லாம் இருக்கிறது தான், அந்த சிறப்புணத்திலிருந்து தான் நானும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் பிரயத்தனம் பண்ணுற போது யாராவது தடுத்தா அவங்க மேலே நம்ம கோவம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நான் உங்களை கும்பிட்டுட்டு போகலான்னு வந்திருக்கிறேன், இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணான், அதனால தான் அவனை கொத்திட்டேன்ட்டு. அப்போ முஹம்மது நபி எந்திரிச்சு தன்னுடைய எச்சை எடுத்து அந்த அபூபக்கர் பாம்பு கட்சத்தில் வைக்கிறாரு. அவரை எந்திரிச்சார். 2 பேரும் அல்லாஹ்க்கு நமாஸ் பண்ணுறாங்கன்றது இதெல்லாம் சிறப்புணத்தில் இருக்கிற காட்சி. அதுக்கப்புறம் அவர் இங்கே போயிடுறார், மெதினாவுக்கு போயிடுறாரு. ஒரு சிற்றரசனை மாதிரி இருந்து தன்னுடைய கொள்கைகளெல்லாம் பரப்புகிறாரு. கதீஜா பாயன்னு அவரோட 8 வயசு ஜாஸ்தி இருந்தால் ஒரு லேடியை கட்டிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு மகன் எல்லாம் வராங்க. இதெல்லாம் நடந்துருக்கு. ஆனால் அவர் வாழ்க்கையிலேயே 4 தடவை தான் நான்வெஜ் சாப்பிட்ருக்கார்.
முகமது நபி only 4 times he has taken. அண்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு அவருக்கு அல்லாஹ்வுடைய தரிசனம் கிடச்சிருக்கு. வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை அந்த ஜோதி தரிசனமும் அவருக்கு 4 நிமிஷத்தில் கிடச்சிருக்கு. ரொம்ப நேர்மையான ஒரு வாழ்க்கையில் இருந்திருக்காரு. அவர் கடைசி நாளில் வந்து இந்த 10 வெள்ளி இருந்து 10 திரம்னுவாங்க அந்த ஒரு, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, இதை போய் யாருக்காவது கொடுத்துட்டுவான்றார். இந்த மாதிரி நாங்கள் இப்படி பண்ணுறீங்களே, இருக்கிறதே அவ்வளோதான், நீ கொடுத்துட்டுவான். நம்ம நடுவில் போய் வெயிட் பண்ணி ஒரு ஆளை தேடி பிடிச்சி 1 மணி நேரம் கழித்து 10 திரம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றான். வந்தோடனே சொல்கிறார், சாமி கோவிச்சுக்காதீங்க, இருந்ததே அவ்வளோதான், உங்களுக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா தூக்கி போடுற செலவு கூட என்கிட்ட ஒன்றும் இல்லைன்றான். இப்போ யாருக்கு நீ 10 திரம் கொடுத்தியோ அவன் எதிர்பார்க்கல, கடவுள் உன் மூலமாக அவனுக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி நமக்கு வேணா கடவுள் நமக்கு கொடுப்பாரு அவங்க மூலமாக. இன்னொரு நேரம் சாகறதுக்கு முன்னாடி அவர் எல்லாரையும் கூப்பிட்றார், நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் யாருடைய மனசையாவது புண்படுத்தியிருந்தா நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு. ஒரே ஒரு ஆள் கை தூக்குறான், அவனை வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போகிறார். இவங்கெல்லாம் என்னுடைய பக்தர்கள், உனக்கு என்ன ப்ராப்ளம்ன்றார். நீங்கள் ஒரு தடவை என் முதுகில் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு. எப்போ துபாவை கட்டுறார், என்ன நீ அடிச்சுக்கோப்பா, நம்ம 2 பேருக்கும் கணக்கு தீர்ந்துரும்ன்ட்டு. அவன் பார்க்குறான், நபிமார்களுக்கே உள்ள ஒரு சங்கு மச்சம் அவருடைய முதுகில் இருக்குது. அவன் பார்த்து, நபியே உண்மை நான் தெரிந்து கொண்டேன்னு காலில் விழுந்து கும்பிடுவான். இது அடுத்த நிகழ்ச்சி. I never wanted to hurt or harm anyone and leave some trace of hatred or anger against him. அவர் தன்னுடைய மருமகம் தொழிலில் கால் வச்சு படுத்துன்னு இருக்கார். சாகத்துக்கு முன்னே அவர் சொல்கிறார், அல்லாஹ் என்ற மேலான தோழனை நான் பெற்றிருந்தேன் அப்படின்னு 3 தடவை சொல்லி, ஐ ஹேட் த பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் இன் அல்லாஹ் அப்படின்னு 3 தடவை சொல்லிவிட்டு உயிரை விட்டுட்டார். சின்ன இன்சிடென்ட் தான் நான் சொல்கிறதுனும், ஆனால் அவர் எந்த அளவுக்கு நல்ல மனிதர், உயர்ந்த மனிதங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போது முகமது நபியை பற்றி கேட்டீங்க, இன்னும் 2 பேரை பற்றி கேட்டீங்க. பிள்ளையார் சொல்லிங்கிறது என்னென்னா, இப்படி ஒரு ரவுண்ட் போட்டு இப்படி சுற்றுறோம். இது வந்து இந்த உலகத்தில் மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள், கேர்டுன்னுவாங்க. ரவுண்டாக அந்த எலக்ட்ரிசிட்டி எடுத்து லாங் ஒயரில் இப்படி கொண்டு போவாங்க, அதுதான் பிள்ளையார் சொல்லி. ஒரு ரவுண்ட் எலக்ட்ரிக்கல் கிரிட்னுவாங்க, அதனால் அந்த மாதிரி வச்சாங்க. இந்த சிலுவை இருக்கு இல்லையா, அது கிறிஸ்தவர்களுடைய சின்னம். தன்னுடைய உயிரை அவர் மற்றவர்களுக்காக, உலகத்தில் இருக்கிற மற்றவங்களாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தியாகம் பண்ணார். அதனால் அந்த அடையாளம், கடவுள் நமக்காக மனிதனாக பிறந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே உயிரை தியாகம் செய்தாருன்னு நம்புறதுனால அவங்க அந்த சிலுவையை வரைஞ்சி கும்பிட்றாங்க. யார் வேணால் கும்பிடலாம். சம்ரட்சணத்தில் நிறைய பேர் சங்கரன் சங்கரன் எழுதுவாங்க, பரீட்சை எழுதுறாங்களோ இல்லையோ சங்கரன் எழுதிடுவாங்க. ஒவ்வொருத்தருடைய ப்ராக்டிஸ் அது, இப்படி தான் அப்படி தான் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இட்ஸ் யுவர் ஓன் ஃபெய்த் அண்ட் as and so long you really believe in it, it will give you dividends, it will give you results. பாலாரிஷ்டம் மாதிரியான தோஷம் பிறக்கும் குழந்தைகளுக்கு இருக்கும் என்பதால் குழந்தைகள் ஜாதகத்தை அவர்கள் 12 வயதை தாண்டிய பின்னரே எழுத வேண்டும் என்றும், அதுவரை தாய் தந்தையரின் ஜாதகம்தான் அவர்களுக்கு ஆபரேட் ஆகும் என்றும் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அப்படியானால் பிறக்கும் குழந்தைகளின் கர்மா கூட ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின்னர்தான் அவர்களுக்கு ஆபரேட் ஆகுமா? இல்லை பிறந்த நாளிலிருந்தே அவர்களும் கர்மாவை அனுபவிக்க வேண்டுமா? பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிற லௌகீக வாழ்க்கை, தாய் தந்தையர், சகோதர சகோதரிகள், வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் என்று ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிற சார்பு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய கர்மாவும் யுனிக் என்று சொல்லும்போது, இது போன்ற இன்டர்டிபெண்டாக இருக்கும் மனித வாழ்க்கையில் ஒருவருடைய கர்மா எவ்வாறு மற்றவர்களை பாதிக்கிறது? எழுமையும் ஏமாப்பு உடைத்துங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் அடிக்கடி பண்ணுவார். அப்போ நமக்கு
ஒரு ஜென்மத்தில் செய்கிற நல்லதும் சரி கெட்டதும் சரி 7 பிறவிகளுக்கு தொடர்ந்து வருகிறது. அதுதான் ஆண்டாள் சொன்னான், எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தனோடு உற்றுமை யாவும் முந்தனக்கே ஆட்செய்வோம்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். அப்போ இந்த குழந்தை பாலாரிஷ்டம் இத்தனை வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு குழந்தை எந்த தசையில் பிறக்குதுங்கிறத வச்சு அதனுடைய லைஃப் இருக்கும். இப்போ இந்த பாலாரிஷ்டம் இந்த மாதிரியான சில சிக்கல்களோடு பிறக்கிற குழந்தைகளுக்கு நீ பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பிறக்கிற போது இருக்கிற பிளானட். ஒரு குழந்தை கேது தசையில் பிறக்குதுன்னு வச்சுக்கோ, அப்போ அதுக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்கும், அண்டு கண்ணில் ப்ராப்ளம் இருக்கும், ஜாண்டிஸ் இந்த மாதிரியான வியாதிகளோடு பிறக்கும் குழந்தை. அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா கேதுவுடைய தசையில் பிறக்கிற போது இந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேது தசையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அது வரைக்கும் இந்த மாதிரி லிவர் ப்ராப்ளம், இது மாந்து வாங்குவாங்க, கண்ணு ப்ராப்ளம் இதோடலாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது நீ ட்ரீட்மெண்ட் பண்ணாலையும் பண்ணலனாலையும் கூட அடுத்து சுக்கர தசை வர்றபோது சுக்கரன் நல்லா இருந்தால் நல்லாயிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் எந்த வியாதியாக இருந்தால் கூட ட்ரீட்மெண்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. அந்தந்த கிரகங்கள், ஒரு கிரகம் வந்து உன்னை டெஸ்ட் பண்ணணும்னு இருக்கிற போது நீ என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலே லேட் ஆகிட்டு தான் இருக்கும். நல்லா யோசனை பண்ணிங்க, அதெல்லாம் கிரகங்களால் வரக்கூடியது. இப்போது சுக்கர தசையில் வந்தால் என்ன ஆகும்? நல்ல வசதியான வீட்டில் பிறந்து காரில் ஜாலியாக போயின்னு இருக்காது. இதுதான் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்படி எந்த பிளானட்டில் பிறக்கிறோங்கிறத வச்சு கேது, அதுக்கடுத்து சுக்கிரன், அப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, புதன், இது சனி புதன், இதுதான் சைக்கிள். இப்படி வந்துன்னே இருக்கும். நார்மலாக ஒரு 100 வயசு இருப்பானுங்க. உலகத்திலே மனிதனுக்கு வயது 100 அல்ல அப்படின்வார் கபிலர். 100 வயசு இருந்தால் பெரிய விஷயம். பார்த்தா ஒரு 50லேருந்து 100 வயசுக்குள்ளே எப்போ வேணால் மண்டையை போட்டலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அண்ட் அந்த எல்லா கிரகங்களும் வரும்னு சொல்ல முடியாது. அதாவது ஒருத்தருடைய லைஃப்பில் எல்லா கிரகமும் வந்து ஆளுமையெல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய லைஃப்பில் எந்த பிளானட் வீக்கு, எந்த பிளானட் ஸ்ட்ராங்கு, இல்லை எந்த பிளானட் எது கூட கன்ஸ்டலேஷன்ங்கிறத வச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அமையும். ஸோ உங்கள் லைஃபு, உங்கள் பணம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய கல்யாணம், உங்களுடைய ஜாப்பு ஆர் பிஸ்னஸ்ஸு, அதனுடைய ப்ராஸ்பரிட்டி, வீடு கட்டுறது, ஹெல்த்து எல்லாமே பிளானட்ஸ்னால் வர்றது தான். சூரியன் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோ, அவன் பெரிய ராஜா, அரசியல்வாதி அந்த மாதிரி ஆவான். சூரியனும் புதனும் சேர்ந்ததுன்னா பெரிய ஐஏஎஸ்ஸு, ஐஏஎஃப்எஸ்ஸு, ஐஆர்எஸ்ஸு அந்த மாதிரிலாம் வருவானுங்க. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்ததுன்னா மிலிட்ரி பிரிகேடியர், மேஜர், ஜென்ரல், போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் வந்து தலைப்பானுங்க. இப்படி எந்த பிளானட்ஸ் எப்படி இருக்குது? புதன் நல்லா இருந்ததுன்னு ஒரு லாயர், புதன் கேது சேர்ந்து இருக்கணும், இல்லை நல்லா இருக்கணும், அப்போ லாயராக வருவாங்க, ஆடிட்டராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரிலாம் சார்ட்டர் அக்கௌண்ட்னு இந்த மாதிரிலாம். செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருந்தால் டாக்டர் அந்த மாதிரி வருவாங்க. செவ்வாய் சனி சேர்ந்துருந்தாக்கா இன்ஜினியரிங் அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன், வெறும் சனி இருந்தால் கூட இன்ஜினியரிங் அந்த மாதிரி குவாலிஃபிகேஷனுக்கு வருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை வச்சு அவங்க எந்த மாதிரி தொழிலுக்கு போவாங்க. அண்டு அவங்களுடைய கல்யாணத்தில் ஏதாவது தடங்கள் வருமா வராதா, கல்யாணம் ஆனால் அவங்க மனசு ஒத்து இருப்பாங்களா, இல்லை எலியும் பொனியுமா தான் இருப்பாங்களா, இதெல்லாம் சொல்லிட முடியும். ஜாதகத்தை பார்த்தாவே சொல்லிடலாம். அதனால் ஜாதகம் என்பது பிளானட்ஸ் எங்கே இருக்குது? உலகத்தை ஆளுது. அந்த 9 பிளானட்டும் நம்ம உடம்புல 9 ஓட்டுக்குது. 2, 4, 2, 6, 7, தொப்புளுக்கு கீழே 2, ஸோ 9 ஓட்டுக்குது. அந்த 9 ஓட்டு வழியாக 9 கிரகம் ஒரு குழந்தை தாய்க்கடை கர்ப்பத்திலேருந்து வெளியே வரும்போது கனெக்ட் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் அந்த தொப்புள் கொடி அறுத்துடுறாங்க இல்லையா, அப்போ தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள கர்ம தனித்தனியாக ஆகிப்போகுது. ஓகே, அந்த தொப்புள் கொடியோட தாயோட கர்ப்பத்தில் இருக்கிற போது தாயோட ஜாதகமும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு மாதிரி கணக்கு இருக்குது, அதுக்கு உள்ள டியூரேஷன்ஸ் இருக்குது, அதனுடைய போக்கில் வாழ்க்கை நடக்கும். ஸோ உன்னுடைய நேமு, ஃபேமு, ப்ரொஃபஷனு, ஹெல்த்து, கல்யாணம், குழந்தை பெற்றுக்கிறது
எல்லாத்துக்குமே பிளானட்ஸ் தான் காரணம். இதில் சிலதெல்லாம் வந்து விஞ்ஞானபூர்வமாக இருக்குது, நமக்கு புரியாததுனால நம்ம தப்பாக நினைக்கிறோம். ஜாதகம் பார்க்குற போது 7 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், அங்காரக தோஷம், கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? யாருக்காவது அந்த மாதிரி இருந்தால் அவங்களுடைய பிளட் குரூப்பு RH நெகட்டிவாக இருக்கும். அப்போ அதே மாதிரி RH நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற ஒரு பையனும் பொண்ணும் பொண்ணு பண்ண கட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது, குழந்தைலாம் பிறக்கும். ஸோ அதுக்கு பின்னால் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. அந்த குழந்தைக்கு அந்த ஒரு RH நெகட்டிவ் வந்து இன்னொன்று இருந்தாக்கா அது ஒத்து வராது. அதுக்காக இந்த மாதிரி அதுலேயும் சில விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை நம்ம பெரியவங்க நுணுக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ ஜாதகம்ன்றது கரெக்டாக பார்க்க தெரிஞ்சவன் இருந்தான்னா ப்ராப்பராக பலிக்கும், உங்களுக்கு அதில் சந்தேகம் தேவையில்லை. இந்த அரைக்குறையாக பொழுது போகாத அப்படியே ஜாதகத்தை கற்றுக்கிட்டு பார்க்குறவன், இல்லை பிளாட்ஃபார்த்தில் புக்கு விற்கிது இல்லையா, அதை படித்து போட்டு வளர்றவன், இவங்கெல்லாம் தான் கெடுத்தாங்க. இல்லைன்னா சயின்ஸ், அது அஸ்ட்ராலஜி ஒரு சயின்ஸ். 6:31 சூரிய கிரகணம் தெரியும், இந்த ஊரில் தெரியும், சந்திர கிரகணம் தெரியும், இந்த ஊரில் தெரியுங்கிறான். கரெக்டாக தெரியுது இல்லை? எத்தனை வருஷத்துக்கு முன்னால் அவங்க எழுதி வச்சுட்டு போனாங்க, இன்றைக்கி வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் டெலஸ்கோப்பே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு நம்பூர் தான், மெட்ராஸ் கும்பகோணத்து ஐயர் ஒரு ஆள். அமெரிக்காவில் நீ சிகாகோ சயின்ஸ் மியூசியத்துக்கு போனே அந்த ஆள் ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பான். டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகம் எப்படி எப்படி இருக்குதுன்றதை கரெக்டாக இந்த ஆள் எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு அவன் படத்தமாக வச்சுருக்கான். அப்போ எப்படி நம்ம ஆளுங்க டெலஸ்கோப்பு இல்லாமல் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க. எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கும். மிகிரர்னு ஒரு ஆள் இருந்தார், ஜாதகம்லாம் பார்க்குறவர். அவர் ஒரு ராஜகுமாரனுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு இவன் பண்ணியால் காட்டு பண்ணியால் சாவான் அப்படின்ட்டார். ராஜா வந்து காட்டு பண்ணியில் என் பையன் சாகாமல் நான் காப்பாற்றுறேன் பாருன்னு கடல் நடுவில் கண்ணாடியில் மாளிகை கட்டி அவனை வெளி உலகத்துக்கே வர விடலை, காட்டுக்கு பக்கமே போகக்கூடாது, கடல் நடுவில் அவன் கண்ணாடி மாளிகையில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டார். அந்த நாள் நெருங்குது, இவர் எப்போ சாவான்னு சொன்ன நாள். ராஜா வந்து பாரு இந்த ஜோசியக்காரனை ஒரு வழி பண்ணுறேன்னு பார்த்துன்னுக்கிறாரு. அவன் உட்காந்து சாப்பிட்டுக்கிறான்னா அப்போ அந்த ஆர்னமெண்டல் பில்லர்ஸ் இருக்கும்ல, அதில் ஒரு பில்லர் இந்த ராஜகுமாரன் மேலே சாயுது, அவன் செத்து போகிறான். பார்த்தா அந்த பில்லரில் ஒரு பண்ணி இருக்குது, இந்த வடிச்சு இந்த மாதிரி வடிச்சுக்கிறோன்னு அதை பார்த்து. அப்போ அது கரெக்டாக தானே நடந்தது. நம்ம பெரிய மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்னு. நம்ம பெரியவங்க நம்மளோட ரொம்ப அறிவாளிங்க. அவங்களுக்கு பேரே ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர். அவங்க ஆண்டாள் அதான் சொன்னான், மேலையார் செய்வனகள் அப்படின்னா. நம்மிடம் மேலான அறிவுடையவர்கள் எதெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு அர்த்தம். மேலையார் செய்வனகள். சரி, எல்லாத்தையும் எங்களால் பண்ண முடியலைன்றியா, அவளே அதுக்கு ரூல்ஸ் வச்சுக்கிறா. வேண்டுவன கேட்டுதியே, முடிஞ்ச அளவுக்காவது பண்ணுங்கடா பாவீங்களேன்னு அர்த்தம் அதுக்கு. அதனால் எவ்ரி திங் இஸ் சயின்ஸ். ஜாதகப்படி தான் எல்லோரும் நடக்கும், உனக்கு சந்தேகமே தேவையில்லை. எவ்வளோ பெரிய மகான்கள் எல்லாம் சஃபர் ஆகுறாங்க, அவங்களுக்கும் ஜாதகம் இருக்குது. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஜாதகம். ஜாதகம் இஸ் ஃபார் த ஃபிசிக்கல் பாடி. ஆத்மா எதனாலையும் பாதிக்கப்படுறதில்லை. ஆத்மாவுக்கு சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, எதுவும் இல்லை. அது ஒரு ஜோதி. அந்த ஜோதிக்கு கண்டெய்னர் தான் வந்து இந்த உடம்புங்கிறது. உடம்புன்னு வந்துட்டாக்கா உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேன் எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே ஜோதி இருக்குது. அதுக்கு தான் இந்த உடம்புக்கு நான் குளித்து தள்ளெல்லாம் மாறிக்கணும், பேண்ட்டு ஷர்ட்டு இல்லை புடவை கட்டின்னு சுற்றினுக்கிறேன்னு அர்த்தம். வி ஆர் ப்ரொடெக்டிங் த லைட் இன்சைட் அஸ். இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீ நினைக்கிற எந்த ஒரு சஃபரிங்காக இருந்தாலும் சரி, எல்லாம் உடம்புக்கு தானே. ஆத்மா எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. Question from தாயம்மா, கோலாலம்பூர், மலேசியா. பாபா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று தாங்கள் முன்பு கூறியுள்ளீர்கள். இப்படி தமிழர்கள் மாத்திரமில்லை, ஈஜிப்சியன்ஸ், கிரீக்ஸ், இந்த மாதிரி பழமையான சிவிலைசேஷன், நதிக்கரை நாகரிகம், ரிவர் பேங்க் சிவிலைசேஷன்ஸ் பேர், அவங்க எல்லாருமே they opened up to knowledge and civilization much earlier than the other countries. யூரோப் இதெல்லாம் வந்து லேட்டர் they came. யூரோப்போட ஹிஸ்ட்ரி எல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, 1000 வருஷம்தான் இருக்கும். தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஸ்திரேலியா இஸ் 200 years, நியூசிலாண்ட் இஸ் 100 years. ஸோ இதெல்லாம் they opened up to the civilization much later. Chinese, Greeks, Arabs, Indians, they all opened up
much earlier. So we had better knowledge than compared to others because we are seniors. இப்படி இருந்தும் தமிழர்கள் ஒதுக்கப்படுவதற்கு காரணம் என்ன? கர்மவினைதான் காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா? இது தமிழர்கள்ங்கிறவங்க நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்தியாவிலேயே நார்த் இந்தியாவில் அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸு, அவங்களுடைய ஹெல்த்து, லிவிங் ஸ்டைலு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் திராவிடியன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மெல்லாம் நம்முடைய தோற்றம், வழிமுறைகள், உணவு பழக்கங்கள் இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ உலகம்ங்கிறது முதல்ல கனெக்டடாக இருந்துச்சு. ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் இந்தியா, இந்த பக்கம் இந்தோனேஷியா, இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டுக்கு எல்லாம் ஒன்றா இருந்துச்சு. ஜனங்க இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க. இப்போ கடல் வந்து இன்ட்ரூட் பண்ணும்போது எல்லாம் தண்ணியே தொங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ யார் எங்கே போனாங்களோ அவங்கவுங்க அங்கே இருந்துட்டாங்க. எந்தெந்த நாட்டுக்கு போனாங்களோ அந்த இடத்துல அவங்கவுங்க இருந்துட்டாங்க. அதனால் இந்த தமிழர்கள் வந்து இந்த திராவிடியனுங்கிற ஒரு விந்திய மலை இருந்துச்சு. விந்திய மலைக்கு அந்த பக்கம் இருந்தவங்க வேறு மாதிரியும் இந்த பக்கம் இருக்கிறவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. அதுக்கு கிளைமேட் ஒரு காரணம், இவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் ஒரு காரணம். இஃப் யூ கோ டு ஆஸ்திரேலியா, அங்கே தேர் ஆர் சம் குட் பிளேசஸ் லைக் டார்வின், அப்புறம் ஐயர்ஸ் ராக், முருகன்ஸ் கேவ், இந்த மாதிரிலாம் பழமையான இடங்கள்லாம் இருக்குது. அங்கே போனால் இன்னைக்கு கூட யூ வில் ஃபைண்டு இந்த துணியெல்லாம் வந்து இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிற ட்ரைபல்ஸ் இல்லையா, அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க, அந்த மாதிரி ஊரில் வசிக்கிறாங்க. நாம் எப்படி மலைக்கு திருவண்ணாமலையை சுற்றி வர்றோமோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் இந்த ஐயர்ஸ் ராக்கில் அதை சுற்றி வர்றாங்க. மலை மேலே ஏறுறதே பாவம்னு நினைக்கிறாங்க அவங்க. அங்கே ஒரு கேவ் இருக்குது, அதுதான் முருகன்ஸ் கேவ்னுவாங்க, MORGAன்னுவாங்க, முருகன் அப்படின்வாங்க. ஆனால் அது முருகர் தவம் செஞ்ச இடம்னு நம்புகிறாங்க அவங்க. ஸோ இந்த டார்வின்ங்கிற இடத்துல இன்றைக்கும் அந்த ஓல்டு ட்ரைபல் அந்த கல்ச்சர் இதெல்லாம் இன்றைக்கும் இருக்குது அந்த இடத்துல. சரி, நான் சொல்கிறேன், இந்த திராவிடியன்ஸ் எல்லாம் கடல் கடந்து போனாங்கன்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்றைக்கும் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் சிட்னி இல்லை மெல்போர்ன் இல்லை பெர்த் இந்த மாதிரி சிட்டிஸ்க்கு போனீங்கன்னா ஒரு கிளாத்து டென்ட்டு போட்டுருவானுங்க. இங்கெல்லாம் விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ட்ரைபல் மாதிரி வச்சுக்கிட்டு இல்லை மொட்டை அடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு துண்டை கட்டிங்கன்னு ஒரு துண்டை போத்திக்கிட்டு நம்ம ஊர் மாதிரி டோலக்கெல்லாம் வாட்சின்னு உட்காந்துப்பாங்க. நல்ல மெயின் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் கண்ட்ரிஸ் யூ கேன் சீ தம். இப்படி இவங்கெல்லாம் மைக்ரேட் ஆகி வேறு வேறு நாடுகளுக்கு போனாங்கங்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்குது. ஒரு மலைக்குள்ளே தண்ணி அடித்து உள்ளே போய் கேவ்ஸ் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் சிட்னி பக்கம்லாம் போனீங்கன்னா அங்கே 2-3 கேவ்ஸ் இருக்குது. அந்த கேவ்ஸ்குள்ளெல்லாம் நீங்கள் போகலாம் வரலாம். அதே மாதிரி அமெரிக்காவில் யூ கேன் சி கேவ்ஸ் வேர் தேவ் மேட் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், யூ கேன் கோ இன் தி போட்டு, அதெல்லாம் பார்க்கலாம், உள்ளெல்லாம் பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் 2-3 இடத்துல இருக்குது. நம்ம ஊரில் வந்து பாத்தால் புவனேஸ்வர்னு ஒரு இடம் இருக்குது, யூபியில் அங்கே இருக்குது. இங்கே புர்ரா கேவ்ஸ்ன்னு சொல்லி விசாகப்பட்டினத்துக்கிட்டே இருக்குது. ஸோ நிறைய இடங்களில் மலை இருந்து அதுக்குள்ளே கடல் தண்ணி போயிட்டு கேவ்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த மாதிரியான இடங்கள் இன்றைக்கி இருக்குது, நிறைய இடங்களில் இருக்குது. ஸோ உலகம் மாறிக்கினே தான் இருக்கும் இல்லையா. இப்போது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெட்ராஸ் உனக்கு இன்றைக்கி புரியவே புரியாது. அந்த காலத்தில் மெட்ராஸ் பெரிய ஊரே கிடையாது, காஞ்சிபுரம் தான் பெரிய ஊர், ஆற்காடு பெரிய ஊர் அப்போல்லாம். இந்த மெட்ராஸில் இந்த ராபர்ட் கிளைவ் இவனுங்கெல்லாம் வந்தாங்களே, தாமஸ் மன்ரோ இவனுங்கெல்லாம், அவன் சிலை கூட வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு செவுறு கட்டியிருந்தாங்க, வால். அந்த வால்க்கு இந்த பக்கம்லாம் வெள்ளைக்காரங்க, இந்த பக்கம்லாம் நம்ம ஆளுங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க இங்கே வரணும்னா டேக்ஸ் கட்டிட்டு வரணும், அதுதான் வால் டேக்ஸ் ரோடுன்னு சொல்லக்கூடியது. அங்கேருந்து இங்கே வந்து வால் டேக்ஸ் கட்டணும். இந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் இந்த பக்கம் இருந்தாங்க. நீங்கள் இன்றைக்கி பார்க்குற யூனிவர்சிட்டி பில்டிங் இந்த மாதிரிலாம் சிலது இருக்கு இல்லையா, அங்கே தான் வெள்ளைக்காரங்க முதல்ல இருந்தாங்க. அண்டு இந்த மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே பாடிகாட் முனீஸ்வரன் கோயிலெலாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துலலாம் அவங்க இருக்காங்க, மிலிட்ரியெல்லாம் இருந்துருக்குது அவங்களதெல்லாம். ஜனங்க கொஞ்சம் ஜாஸ்தி ஆன உடனே வெள்ளைக்காரன் என்ன பண்ணோம், ஒரு கவர்னர் இப்போ ராஜ்பவன் இருக்கிற இடம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ராஜ்பவன் மாற்றின்னு கவர்னர் இங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் தங்குற இடத்த மாற்றிக்கிட்டான்.
இப்படி பல விஷயங்கள் வெள்ளைக்காரங்க தனியாகவும் திராவிடியன்ஸ் தனியாகவும் இருந்து நடுவில் சிவர்லாம் வச்சு டேக்ஸ் போட்டு இருந்த காலமெல்லாம் மாறி இந்த குதிரை இல்லை ஆற்காடு நவாபு இவங்க சாந்தா சாஹிப் மீரா சாஹிப் இவங்க குதிரைலாம் கட்டுறது, வெள்ளைக்காரங்களுடைய குதிரைலாம் கட்டுறது, அந்த இடத்துக்கு என்ன பேர்? கோடா பாக். கோடான்னா குதிரை, பாகுன்னா பிளேஸ். அந்த கோடா பாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கோடம்பாக்கம். நிஜம். இன்றைக்கி செங்கல்பட்டுன்றதுங்க இல்லையா, அதெல்லாம் அந்த காலத்தில் செங்கல் நீர் பட்டுன்னு பேர். எல்லாம் வயல்கள் விவசாயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு செங்கல் சூழலெல்லாம் இருந்த இடம் செங்கல்பட்டுன்னு சொல்லக்கூடியது. ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்க்குற மெட்ராஸுக்கும் பழைய காலத்து மெட்ராஸுக்கும் சம்மந்தமே இல்லை. கொட்டி கொடுத்தாலும் தட்டி பறித்தாலும் கோவிந்தா நீயே எந்தன் கதி, கட்டி அணைத்தாலும் எட்டி உதைத்தாலும் கண்ணா உன் கால்களே எந்தன் நிதி, வா என்று அழைத்தாலும் போ என்று வைத்தாலும் வள்ளலே நீதானே எந்தன் வழி, ஆமென்று சொன்னாலும் இல்லையென மறுத்தாலும் ஐயனே நீதானே எந்தன் விழி, இன்பம் துன்பம் என்று இருமுனை வாழ்விலே இறைவா நீ வழி காட்டி செல்லும் துணை, அன்பு எனும் கரம் நீட்டி அணைத்திட வந்த பேரருளே உனக்கிங்கு யாரே இணை, நித்திய வஸ்துவாய் நிர்மல ரூபமாய் நிற்கின்ற வடிவமே சத்தியமே, தீபமாய் ஒளி தந்து கீதமாய் எனில் வந்து நாதமே சங்கரா என் ஜீவனே, நாதமே சங்கரா என் ஜீவனே, கொட்டி கொடுத்தாலும் தட்டி பறித்தாலும் கோவிந்தா நீயே எந்தன் கதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே, ஓம் ஜெய் சிவ சங்கரரே, அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம், ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே, கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி, மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே, ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி, ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே, நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம், நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.